ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தோசை மாவு எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இட்லி மாவு வந்துட்டு ரொம்ப பதமாக பார்த்து அரைக்கணும். இப்போ மாவு வந்துட்டு நம்மளுக்கு கம்பல்சரியாக வேண்டியிருக்கும். எல்லா நேரமும் நம்மளால் பார்த்து இதுவாக அரைச்சிட்ருக்க முடியாதுன்றதுனால தோசை மாவு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு 1 டம்ளர் வந்துட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இதே இதில் ஒரு 5 வந்துட்டு இட்லி அரிசி இதை கழுவி வச்சுருக்கேன். இதையும் கழுவி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம். இது ரெண்டையும் வந்துட்டு ஒன்றா நம்ம வந்துட்டு ஊற போட்டு ஒரு 6லேருந்து 7 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு ஒன்றாவே நம்ம வந்துட்டு ஓரளவு லேசாக ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு இல்லை, ஓரளவு லேசாக லூஸாகவே இருக்கலாம். அது நம்ம வந்துட்டு ஒரு 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை அரைச்சிடலாம். இப்போ இது 7 ஹவர்ஸ் வந்துட்டு ஊறிடுச்சு. முடிஞ்சால் இதை வந்துட்டு ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸி வந்துட்டு சூடாகாது. அரைக்கும் போதும் ஜில் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா மிக்ஸி சூடாகாமல் இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். இதில் சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம இட்லி மாவுக்கு அரைக்கும் போது அரிசி வந்துட்டு லேசாக குறப்பாக அரைப்போம் இல்லையா, அது மாதிரி அரைக்கணும். ரொம்ப அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, விழுன்னு போயிடும். ஓரளவு லிட்டில் கிரெயினியாக அரைக்கணும். இந்த மாதிரி லேசாக குறப்பாக அரைச்சிக்கணும். பாதியாக அரைச்சிக்கிறேன் நான், ஏன்னா மிக்ஸி ஓவர்லோட் ஆயிடாமல். ஆச்சு. இது நல்லா ரொம்ப திக்காலாம் இருக்கணும்ல, இந்தளவு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சிலேயே இருக்கலாம். நம்ம தோசை தானே ஊற்ற போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்துட்டு அந்த பெரிய பாத்திரத்தில் மாற்றி வைக்க போகிறேன். இது வந்துட்டு ஒரு 7 to 8 ஹவர்ஸ் வந்துட்டு புளிக்கணும். நம்ம புளிக்க வச்சுருந்த தோசை மாவு நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள். நம்ம இனி தோசை ஊற்ற வேண்டியது தான். இப்போ நம்ம இந்த அரைச்ச நம்ம தோசை மாவில் நம்ம தோசை சுடலாம். கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அப்போவே மாவு வந்துட்டு கொஞ்சம் தின் பேட்டராக தான் நம்ம வச்சுருந்தோம், அதுவே இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது. அதனால் நம்ம கவலைப்படாமல் தண்ணி ஊற்றியே அரைக்கலாம். இன்னமும் சேர்த்துக்கிறேன். நம்ம மாவு கரைக்கிற கன்சிஸ்டன்சியும் இருக்குது. ரொம்ப மாவு திக்காக இருந்ததுன்னா தோசை வந்துட்டு ரொம்ப திக்காக வரும். ஓரளவு நம்ம தின் பேட்டரில் வச்சாதான் நல்லா முறுன்னு வரும். அதேமாதிரி தோசை கல்லில் வந்துட்டு நீங்கள் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை சுடுங்க. அப்போ இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதேமாதிரி அந்த கல்லில் உள்ள சூடு வந்துட்டு ஈவனாக அது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக இருக்கும். டேஸ்டியான முறுன்னு கோன் தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்லேயே. எப்போ ஒரே மாதிரி நீங்கள் தோசையை ஃபோல்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.